ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நாட்டுக்கோழி குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. வீடியோவில் எப்படி பண்ணலான்னு காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி குழம்பு தான் பண்ண போகிறோம். அதுக்கு குக்கர்லேயே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பிரியாணி இலை 1, கடல் பாசி 1, ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடயே ஒரு பச்சை மிளகா கீரை வச்சுருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுதான் நல்லது, டேஸ்ட்டும் கொடுக்கும். நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டை நான் தட்டி வச்சுருக்கேன். பேஸ்ட்டாக இல்லை, தட்டி கல்லில் போட்டு தட்டி சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனப்புறம் நம்ம கறி சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம நாட்டுக்கோழியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு முழு கோழியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழியை சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சிடலாம். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வேகட்டும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். 2 தக்காளி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி. இது கூடயே சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 4-5 பூண்டு சேர்த்துக்கலாம். நம்ம அதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம், இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூடயே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 1 எடுத்திருக்கேன், சும்மா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கட்டும். சிக்கன்லாம் ஓரளவுக்கு வெந்திருக்குது. இப்போ சிக்கன் மசாலா பொடி சேர்த்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடயே கறி மசாலா பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடயே நம்ம வீட்டில் அரைச்சோம் மிளகாத்தூள், அதையும் சேர்த்துக்கலாம். அது 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது சிக்கனில் நல்லா இறங்கணும். இந்த மசாலாலாம் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வைக்கலாம். இருக்கட்டும். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்தாச்சு. தேங்காவை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனில் தேங்காய் பேஸ்ட் அரைச்ச பார்த்திங்கன்னா, அதே மிக்ஸி ஜாரில் நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம், அதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் பேஸ்ட் ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி வெங்காயம் அரைச்சிட்டு வந்திருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். நம்ம 4 விசில் விடணும். ஏன்னா நாட்டுக்கோழினால் நம்ம நார்மல் கோழிக்கறி மாதிரியே வேக வைக்க முடியாது. இது கொஞ்சம் வேக லேட்டாகும். அதனால தான் குக்கரில் நம்ம பண்ணுறது. இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க.
இது ரொம்ப நல்லது. நாட்டுக்கோழி குழம்பு குழந்தை பிறந்தவங்களுக்கு இதை வச்சு செஞ்சு தருவாங்க. அந்த நாட்டுக்கோழி குழம்ப தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே கறி வேகும் போது கொஞ்சம் சேர்த்தோம். கொஞ்சமாக கல் உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிச்சிடலாம். ஒரு 4 விசில் போட்டுக்கோங்க. ஒரு 4 விசில் வந்தால் போதும், இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்ம நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. சளி பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக தண்ணி சூப்பு மாதிரி வச்சு கொடுங்க, அவ்வளோ நல்லது. உடனே கேட்கும், ரிலீவ் ஆகும். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்திருக்குது, சாஃப்டாக வெந்துருச்சு 4 விசில்லையே. உங்களுக்கு வேகலைன்னா இன்னொரு விசில் கூட எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. நான் தண்ணியாக தான் வச்சுருக்கேன். அப்போ தான் இந்த கறி குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும், நாட்டுக்கோழி குழம்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.